இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 10 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. ஆன்சர் ரஷ்யா. இனி இரண்டாவது கேள்வி, பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் எங்கு உள்ளது? பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் எங்கு உள்ளது? ஆன்சர் குஜராத். ஆன்சர் குஜராத். இனி மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்தம் தற்போது அமலுக்கு வந்தது? எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் தற்போது அமலுக்கு வந்தது? ஆன்சர் 2019. ஆன்சர் 2019. இனி நான்காவது கேள்வி, ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தின் இயக்குனர் யார்? ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தின் இயக்குனர் யார்? ஆன்சர் கிறிஸ்டோபர் நோலன். ஆன்சர் கிறிஸ்டோபர் நோலன். இனி ஐந்தாவது கேள்வி, 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஆன்சர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. இனி ஆறாவது கேள்வி, 2024 ஆண்டின் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதினை பெற்றவர் யார்? 2024 ஆண்டின் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் எம்மா ஸ்டோன். ஆன்சர் எம்மா ஸ்டோன். இனி ஏழாவது கேள்வி, நேட்டோ அமைப்பில் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள நாடு எது? நேட்டோ அமைப்பில் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள நாடு எது? ஆன்சர் ஸ்வீடன். ஆன்சர் ஸ்வீடன். இனி எட்டாவது கேள்வி, நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் நமோ என்பதன் விரிவாக்கம்? நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் நமோ என்பதன் விரிவாக்கம்? ஆன்சர் நியூ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆர்டர். நியூ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆர்டர். இனி ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சமீபத்தில் தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜோதி நிர்மலாசாமி. ஆன்சர் ஜோதி நிர்மலாசாமி. இனி 10வது கேள்வி பார்க்கலாம். 20 Days in Mariupol ஆவணப்படம் எதனை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது? 20 Days in Mariupol ஆவணப்படம் எதனை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது? ஆன்சர் ரஷ்ய உக்ரைன் போர். ஆன்சர் ரஷ்ய உக்ரைன் போர். அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.